பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 15 verse 11. உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோம். உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் என்று சொல். இந்த அதிகாரத்தை அப்படியே வாசிச்சோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விக்கிரகங்களை வழிபட்டு நாள் பார்க்கிறவர்களாக அப்படியாக ஆண்டவரை விட்டு தூரமாக போய் பாவங்கள் எல்லாம் செய்தது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே வந்து கர்த்தர் அவர்களை பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் அப்படியா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் அப்படி ஒப்பு கொடுத்து அப்படி தேசத்தில் பயங்கரமான அழிவுகள், பயங்கரமான என்னென்னா யுத்தங்கள், பட்டயம் அப்படி ரொம்ப அப்படி இருந்து எல்லாமே அழிந்து போய் அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்றா, உன்னில் மீதியா இருப்பவர்கள், த ரெமனன்ஸ் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா, எல்லாருமே கர்த்தரை விட்டு தூரம் போய் அப்படி இருந்தாலும் ஒரு சிறு கூட்டம் இல்லையா, அவங்க என்னன்னா கர்த்தருக்கு பயந்து அவங்க என்னன்னா விக்கிரகங்களை வழிபடலை. அவங்க கர்த்தருக்கு பயந்து அவரை கர்த்தரையே சேவித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அப்படி தங்களை காத்து கொண்டாங்க. அவங்க தான் ரெமனன்ட், அவங்க தான் மீதியா இருப்பவர்கள் இல்லையா. மீதியா இருப்பவங்க அந்த கொஞ்சம் பேர் இல்லையா கர்த்தரை உண்மையாய் அவங்க பற்றி கொண்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றன்னா, அவர்களுக்கு அந்த ரெமனன்ட் இருக்காங்களா, இந்த மீதியா இருக்கிறாங்கள அவங்களுக்கு நான் நன்மை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பிரியமான, கர்த்தர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கிறோம் இல்லையா. அவர் நன்மை செய்கிற தேவன். ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. அவர் என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. அப்ப தேசமே பாருங்க ஆண்டவரை விட்டு தூரம் போய் அப்படியே அழிந்து போயிருக்கிற சூழ்நிலையில அந்த மீதியா இருப்பவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த நாளிலும் பிரியமான தேசமே ஆண்டவரை விட்டு தூரம் போய் பாவம் பெருகி அப்படியாக இல்லையா ஆண்டவருடைய கோபாக்கின தேசத்துல வந்தாலும் நம்ம ஆண்டவரை உண்மையா அவருக்கு பயந்து ஆண்டவருக்கு நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்ம உண்மையா கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆமை. அப்படி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது தேசத்துல எவ்வளவு அழிவுகள், நாச மோசங்கள், பஞ்சங்கள், பட்டயங்கள், கொள்ளை நோய் இதெல்லாம் தேசங்களில் வந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் என்ன சொல்றனா, தீங்கின் காலத்திலையும் நெருக்கத்தின் காலம், தீங்கின் காலம் நெருக்கத்தின் காலத்திலையும் ஆண்டவர் நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னா, ஆண்டவர் நான் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உன் சத்துருக்களை நான் சிதறடிப்பேன், நான் உனக்கு நான் ஆதரவா இருப்பேன் அப்படிலாம் கர்த்தர் சொல்றாங்க. ஏன்னா அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமுமான துணையுமானவர். ஆமே, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் உன்னுடைய சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு போய் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய சகாயம், நம்முடைய ஒத்தாசை வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆமே, தகப்பனே உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த மீதியான ஜனங்களை போல ஆண்டவரே நாங்கள் அப்பா கர்த்தருக்கு பயந்து வாழ அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் அப்பா கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அப்பா எங்கள் வழிகளை நாங்கள் சீராக்கும் பொழுது
அப்பா நீங்க ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் அப்பா ஆண்டவரே உமக்கு முன்பாக உம்மை பின்பற்றி அப்பா நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்மையான ஈவுகளை அப்பா ஆண்டவரை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை எல்லா சத்துருவுக்கும் விலக்கி எங்களை நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கிற தேவன், எங்களுக்காய் நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்பா. எங்களுக்கு நீர் மகிமையும் எங்கள் கேடகமுமா இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் அப்பா. நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவர் அப்பா. எங்களுக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாப்பா. நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறவராப்பா. ஆண்டவரே வேடோடைய கன்னிகளுக்கு பாலாக்கிற கொள்ளை நோக்கி தப்ப வைக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.